நமஸ்காரம். போன வீடியோ பார்த்திருப்பேன். அதுல என்ன சொல்றது, துஷ்டரை கண்டால் தூர விலகு, வெல்விஷர்ஸ்னு யாரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பத்தி பேசியிருந்தேன். இதை பத்தி இன்னும் யோசிச்ச போது ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு தோணித்து. கேள்விகள் ஒவ்வொருத்தரும் ஒரு 60 வயசு தொடும்போது, ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகும் போது கேட்க வேண்டிய கேள்விகள், அடுத்தாப்புல எங்க இருக்க போறோம், யாரோட இருக்க போறோம், எப்படி இருக்க போறோம், இதை சார்ந்து பல கேள்விகள் இருக்கு. அதை ஒவ்வொன்றா நம்ம அப்படியே முடிச்சு அவுக்கிற மாதிரி அவுத்து பார்ப்போம். அது நமக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். எங்க இருக்க போறோம், யாரோட இருக்க போறோம், எப்படி இருக்க போறோம், இந்த 3 கேள்விகள்ல நம்மளுடைய ஃபியூச்சரை அடங்கியிருக்கு. எவ்வளவு நாள் இருக்க போறோம் தெரியாது. அந்த கேள்வியே அனாவசியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நம்ம கையில நிச்சயமா இல்லை. ஓரளவுக்கு நம்ம கையில இருக்குன்னு சொல்லலாம். எப்படி ஹெல்த் அப்படி பார்த்துக்கிறோமோ அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உண்மை என்ன அப்படின்னாக்க நம்ம கையில இல்லை. சில பேர் சொல்லுவா விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னுட்டு. நானும் அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தேன் சின்ன வயசுல. ஆனா கண்ணதாசன் ரொம்ப அழகா இருந்தார் ஒரு கவிதையில. விதியென்று ஒன்றினை வெல்வதும் உண்டுகான், வெல்வது உன் விதியென வேதன் விதித்ததால். ஏன்னா நம்மள்ட்ட அது இதுதான் விதி அப்படின்னு சொல்லி வெல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வெல்றது இல்லை. அதனால அந்த விதி என்ன விதிச்சிருக்கோ அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை. ஆனா இருக்கிற வாழ்க்கையை எப்படி வாழ போறோம், யாரோட வாழ போறோம், எங்க வாழ போறோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வருது ரொம்ப அவசியம். ஏன்னா நான் நிறைய பேர் பார்க்குறேன், பர்டிகுலர்லி ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல வந்துட்டு டிஸ்சாட்டிஸ்ஃபைடா இங்கேயா அங்கேயா என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாற்றங்கள் நிறைய இருக்கு. மற்ற வாழ்க்கையில எனக்கும் இருக்கலாம், சமயத்துல அந்த தடுமாற்றம் இருக்கலாம். அது நியாயமானது தான். அந்த தடுமாற்றமும் நியாயமானது தான், வாழ்க்கையில ஒரு பகுதி தான். ஏன்னா நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருக்கோம், எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு. ஆனா சின்ன வயசுலயாவது ஏதாவது தப்பா எடுத்துனா கூட திருப்பி அடிச்சு புடிச்சு முட்டி மோதி மாத்தி அமைச்சு விடலாம். ஆனா இந்த வயசுல 60 வயசுல 65 வயசுல 70 வயசுல ஒரு ரிப்பென்டன்ஸ் வந்து, ஐயோ இப்படி பண்ணிருக்கலாமே, தப்பா பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே, அது மாதிரி யோசிச்சோம்னாக்க அதை திருப்பி கரெக்ட் பண்றதுக்கு உண்டான மனோதைரியமும் உடல் ஆரோக்கியமும் நம்மள்ட்ட இருக்குமா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின். அதனால இதை பத்தி ரொம்ப அறிவுபூர்வமா சிந்திக்க வேண்டியது, யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதுல 2 விஷயங்கள் நான் இந்த பதிவுல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஒண்ணு, நமக்கு கவர்மெண்ட் இல்ல கம்பெனி பென்ஷன் இருந்தாலும் இல்லாட்டாலும் 60 வயசுக்கு மேல ஒரு பென்ஷன் நிச்சயமா உண்டு. என்ன பென்ஷன் கேட்கிறீங்களா? நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த புண்ணியங்களின் பலன்கள். நான் ரொம்ப பாசிட்டிவா சொல்லணும்னா புண்ணியம் மட்டும் சொல்லிட்டு அதோட விட்டுறேன். நம்ம செய்த செயலோட பயன்கள் எல்லாம் ஒவ்வொன்னா தெரிய ஆரம்பிக்கும். பல விஷயங்கள்ல பல ரூபங்கள்ல இதெல்லாம் வரும். அதை சந்திக்கிறதுக்கு உண்டான மனோதைரியமும் உடல் ஆரோக்கியமும் நம்மள்ட்ட இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டெசிஷனும் ரொம்ப முக்கியம். எங்க இருக்க போறோம், யாரோட இருக்க போறோம், எப்படி இருக்க போறோம், அதுக்கு மேல ஒரு முக்கியமான கொஸ்டின், எதுக்காக இருக்க போறோம். இருந்துதான் ஆகணும். விதி எப்படி போட்டிருக்கோ, தலையெழுத்து எப்படி போட்டிருக்கோ, நான் வந்து மூட நம்பிக்கையை பரப்பல, இது ஒரு உண்மை. எப்படி போட்டிருக்கோ அதுபடி இருந்துதான் ஆகணும். ஆனா எப்படி இருக்க போறோம், எதுக்காக இருக்க போறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னாக்க நமக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். எப்படி இருக்க போறோம், அமைதியா மகிழ்ச்சியா, அதாவது உடல் பாதிப்புகள் எல்லாத்தையும் பாவ புண்ணியத்தோட சேர்த்து கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. சில பேர் பூர்வ ஜென்ம பாவங்கள் புண்ணியங்கள் அதை பத்தி அந்த சப்ஜெக்டுக்கு நான் இங்க போக தயாரா இல்லை. ஆனா உடல் நல குறைவு இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஏஜ் ஆக ஆக வரத்தான் செய்யும். அதை வந்து பாவ புண்ணியத்து மேல பழி போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியான செயல் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நம்ம கண்ட்ரோல்ல நமக்கு தெரிஞ்ச அளவுல எப்படி இருக்க போறோம், மகிழ்ச்சியை பகிர்ந்துட்டு இருக்க போறோமா, இல்ல இப்பவும் சின்ன வயசுல எப்படி இருந்தோமே, ஏய் நான் யார் தெரியுமா, விட்டுருவேனா விடமாட்டேன் அப்படின்னு கோபம், ஆக்ரோஷம், ரிவெஞ்ச், பழிக்கு பழி, வெறுப்பு, வைத்தறிச்சல், அப்படி இருக்க போறோமா, இல்ல இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிட்டு அப்படி இருக்க போறோமா? யாரோட இருந்தாலும் எங்க இருந்தாலும் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். எப்படி இருக்க போறோம், நம்ம உள்ள கிளைமேட் எப்படி வச்சுக்க போறோம். வெளியில கிளைமேட் மாறிட்டே இருக்கும். வெயில் வரும், மழை வரும், புயல் அடிக்கும், தண்ணி தேங்கும். உள் கிளைமேட் நன்றி, அன்பு, விசுவாசம், பகிர்தல், உதவுதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுதாபம் காட்டுறது, நம்மளால ஹெல்ப் பண்ண முடியலனாலும் அனுதாபம் காட்டுறது, அந்த மாதிரி இருக்க போறதா இல்ல
சின்ன வயசு அனுபவங்கள்ல இருந்து, மிடில் ஏஜ்ல காம்படிட்டிவ் வேர்ல்டுல இருந்த அந்த அனுபவங்கள்ல இருந்து வெளியில வராம, இன்னமும் வெளியில வராம, அவன் என்ன சொல்லிட்டான் கேட்டியோ இல்லையோ, விட்டுருவேனா அவன அப்படின்னு. ஏன்னா நான் இதெல்லாம் லைஃப்ல பார்க்குறேன். 75 வயசு, 80 வயசு அவன விடமாட்டேன் நானு அப்படிங்கும்போது அந்த கோபம், அந்த ஆத்திரம், அந்த ஆக்ரோஷம், அந்த வெறுப்பு, பழிக்கு பழி வாங்காம விடமாட்டேன். அன்னைக்கு ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருந்தப்போ சொன்னாரு. அவருக்கு ஒரு 75, 76 வயசு இருக்கும். நான் நல்ல பாம்பு மாதிரி அவன கொத்தாம விடமாட்டேன். அத கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அதனால நம்ம இந்த முதுமையில இது வளர்ச்சியா, வீழ்ச்சியா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ண முடியும். அது முடிவு பண்றதுக்கு கேட்க வேண்டிய முக்கியமான கேள்விகள், எங்க இருக்க போறோம்? யாரோட இருக்க போறோம்? இந்த யாரோட இருக்க போறோங்கிற கேள்விக்கு இன்னும் விவரமா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பதில் சொல்ல போறேன். அப்பதான் அந்த ரிட்டயர்மெண்ட் ஹோம் கான்செப்ட் எல்லாம் பத்தி பேசுவோம். யாரோட இருக்க போறோம்? எப்படி இருக்க போறோம்? எப்படி இருக்க போறோம்னாக்கா, நம்மளுடைய உள் சூழ்நிலை, இன்னர் கிளைமேட் எப்படி வச்சுக்க போறோம்? எதுக்காக இருக்க போறோம்? என்ன பர்பஸுக்காக இருக்க போறோம்? அப்பவும் ஒரு பர்பஸ் இருக்கா? ரிட்டயர்மெண்ட் ஆயிட்டும் பர்பஸ் இருக்கா? நிச்சயமா இருக்கு. என்ன பர்பஸ்க்காக நம்ம வாழ போறோம்? மீதி வாழ்க்கைய அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.